ஒலிவ சொற்பொழிவு. இயேசு ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்து வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் உள்ள அடையாளங்களை சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இதுதான் ஒலிவ சொற்பொழிவு. மத்தேயு 24-25 அதிகாரம், மார்க் 13, லூக்கா 21 இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. கடைசி கால அடையாளங்கள்னால் முதலாவது அது ராப்சர், இயேசுவை எதிர்கொண்டு மேகத்தில் சந்திக்கிறது. 1 தெசலோனியன்ஸ் சாப்டர் 4 சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் 7 வருஷ உபத்திரவம். முதல் 3 வருஷம் அந்தி கிறிஸ்துவின் ஆளுகை, அடுத்த 3 வருஷம் இயேசு கிறிஸ்துவின் நியாய தீர்ப்பு. அந்தி கிறிஸ்துவும் பொய் தீர்க்க தரிசியோட அற்புத அடையாளங்கள், பொய்யான அற்புத அடையாளங்கள். இஸ்ரவேலுக்கு வரும் உபத்திரவ காலம். அடுத்து 7 டிஸ்பென்சேஷன்ஸை தேவநாயக கர்த்தர் மனுக்குலத்திற்கு எப்படி கையாளுகிறார் அப்படிங்கிறது. இந்த ஒலிவ சொற்பொழிவு பைபிளில் உள்ள தீர்க்க தரிசனங்கள் மற்றும் வெளிப்படுத்தல் விசேஷத்தில் உள்ள தரிசனங்களோடு ஒப்பிட்டு நாம் புரிந்து கொள்ள உதவுகிறது. நம்ம கடைசி காலத்தில், கடைசி நேரத்தில் இருக்கோம். நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்களா?